Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃபரண்டான ஸ்வீட் தான். இதுக்கு பேரு Hayagreeva Maddi ன்னு சொல்வாங்க. இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ட்ரெடிஷனலான ஒரு ஸ்வீட் இது. இது எப்படி பண்றதுன்னு பாருங்க. ரொம்பவே எல்லாருக்கும் இன்ட்ரஸ்டிங்கா பிடிக்கிற ஒரு ஸ்வீட் தான் இது. ஃபர்ஸ்ட் ஒரு panல எள்ளு நம்ம வறுத்துக்கலாம். முதல்ல இதல சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையும் நம்ம வறுத்து வச்சிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் எள்ளு வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். எள்ளு வந்து உங்களுக்கு நல்லா பொரியும். இப்போ எள்ளு நல்லா லைட்டா கலர் மாறின அளவுக்கு வறுத்தாச்சு. அடுத்து panல நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதுல கட் பண்ண பாதாம், முந்திரி, கொஞ்சம் திராட்சை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் பிரவுனா வறுத்துக்கலாம். திராட்சையும் சேர்த்துட்டு ஒன்று சேர எல்லாத்தையும் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. இப்போ சூப்பராக நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரம். இதை நம்ம குக்கரில் போட்டு நல்லா சாஃப்டாக வேக வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் விசில் வந்துடுச்சு. நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். ஸோ கடலைப்பருப்பு சூப்பராக வெந்துடுச்சு. ரொம்ப குழன்னு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும். ஆனால் சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி எல்லாம் வறுத்த பேன்ல வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இது கூடவே 1 கப் வெல்லம். எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதே சேம் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நல்லா உருகி கடலைப்பருப்பு கூட நல்லா சேரணும். நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுது. சூப்பராக கொதிச்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி, இது கூடவே துருவின தேங்காய், நல்லா கொப்பரை தேங்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா முத்தின தேங்காய் இன்றைக்கி நான் துருவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வறுத்து வச்ச முந்திரி, பாதாம், திராட்சை அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த எள்ளையும் கடைசியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ வறுத்து வச்ச எள்ளையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எள்ளு சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் கட்டி ஆயிடுச்சு. இன்னும் ஆற இன்னும் நல்லா திக்காயிடும். அல்வா பதத்துக்கு மாதிரி வந்துடும். சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம்.